தனுசு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட குணாதிசயம் எப்படி அப்படின்னா, தனுசுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஞானக்காரகனான கேதுவோட நட்சத்திரம் மூலம் இருக்கு. அதே மாரி சுக்கிரனோட நட்சத்திரம் பூராடம் இருக்கு. அதே மாரி சூரியனோட நட்சத்திரம் உத்திராடம் இருக்கு. இவங்க எப்பவுமே வந்து ஒரு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு பெர்சன். ஃப்ரீடம் லவ்வர் அப்படின்னு சொல்லலாம். டிராவலிங் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அண்ட் இவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டீங்க அப்படின்னா, பெர்ஃபெக்ட்டா அட்வைஸ் பண்ணுவாங்க. அதே மாரி உபய லக்னங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு மறைந்தாலோ, பாபரானாலோ அருமையா இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையே மாறிடும். ஏன்னா உபய லக்னக்காரர்களுக்கு அந்த அதிபதி. அந்த குரு அப்படிங்கிறவர் வந்து மறைஞ்சா, இல்ல அவயோகியா இருந்து ஒரு திசையை நடத்தினா, இவங்கள மாரி டாப்ல போகக்கூடிய ஒரு பெர்சனே இருக்காது. குரு அப்படிங்கிறது பெரும் பணம். அதாவது அந்த பெரும் பணத்தை எப்பவுமே இவங்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஒரு சூட்சமம் தெரிஞ்சு இவங்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்கள், மீன ராசி லக்னக்காரர், இந்த குரு அமைப்பு இருக்கிறவங்க எல்லாம் கரெக்டா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த சூட்சம நட்சத்திரத்தை நீங்க ஆக்டிவேட் பண்ணும்போது பெரிய ஆள் ஆயிடுவீங்க. அதே மாதிரி குருமார்கள், கோவில்கள்ல இருக்கக்கூடிய குரு ஆதிக்கம் எல்லாமே இந்த லக்னக்காரர்களா தான் இருப்பாங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு இடத்துல காலபுருஷனுடைய 9ஆம் இடமான இந்த தனுர் மத்தவங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களா இருப்பாங்க. ஜென்ரலாவே அவங்களுடைய பிறப்பின் முதல் அவங்களுடைய வளர வளர வர அட்வைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. நீ இதை பண்ணு, இப்படி பண்ணு, இதை பண்ணு, இதை அழகா ஸ்கெட்ச் போடு, ஷேர் ட்ரேடிங் எல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணுவாங்க. ஸோ புதனும் குருவும் சேர்ந்தாலே அந்த இடமே சூப்பர் தான். ஸோ இந்த காலகட்டத்துல வந்து தனு ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வந்து எல்லோ கலர் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு கலர். ஸோ இவங்க இருக்கிற இடம் எல்லாமே ரொம்ப அதிர்ஷ்டம் தான்.